குமார் சார், எப்படி பார்க்குறீங்க? அரசியல் களத்தில் அது ஒரு வீட்டுக்குள்ள பிரச்சனையாக இருந்தாலும், ஒரு கட்சி உட்கட்சி பிரச்சனையாக இருந்தாலும், பிரிந்து வந்து தனியாக செயல்படுகிற போது அது என்ன மாதிரியான அரசியல் ரீதியில் களத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும்? அதாவது பெரியவர் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் நிறைய படித்தவர், பெரிய களப்போராளி, வன்னியர் சங்கம் என்று ஆரம்பித்து அதற்கான பல சாக்ரிஃபைஸ் பண்ணவர். ஒரு கட்டத்தில் தான் அவர் நான் அரசியல் கட்சியை ஆரம்பிக்க மாட்டேன், அப்படி ஆரம்பித்தா சவுக்காலடிங்கன்லாம் கூட சொல்லியிருக்கிறார். எம்ஜிஆருக்கு கடைசியில் ரொம்ப டார்ச்சர் கொடுத்தது ராமதாஸ் அவர்களும் நாராயணசாமி நாயுடு தான். எம்ஜிஆர் காலத்தில் அவர் நிம்மதி இல்லாமல் அவர் ஜிம்மெல்லாம் அவரே சொல்லியிருக்காரு. அவர் எக்ஸசைஸ் எல்லாம் அவரால் பண்ண முடியாமல் போனதுக்கு இந்த ரெண்டு பேருடைய தினம் காலையில் என்ன நடக்கும் அது நடக்குங்கிற மாதிரி அப்படி ஒரு பதட்டத்தில் வச்சுட்டு இருந்து அந்த மாதிரிலாம் இயக்கத்தை வளர்த்து தன்னுடைய மகனை ரொம்ப லேட்டராக தான் அவரை கொண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப்புறம் அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவருக்கு 35-36 வயசுலேயே அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி. அவரும் அதில் சில இந்த புகைப்பிடித்தல் போன்ற சில கொள்கை முடிவுகளை நல்ல முடிவுகளை எடுத்தார். அவருக்கு நல்ல பேர் மத்திய அரசுலேயும் டெல்லி வட்டாரத்துலேயும் அவருக்கு நல்ல பேர் இருக்கிறது. இப்போது கட்சிக்கு வருவோம். இப்போ கட்சியினுடைய 29A ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் தான் இந்த கட்சிகள் பதிவுகள், கட்சிகளுடைய அதிகாரங்களை கொடுக்கறது, கட்சியை நிர்வாகம் பண்ணுறது, ஆஃபீஸ் பேரர்ஸு, எலெக்ஷன்ஸு, இதெல்லாம் அந்த கிளாஸுக்கு கீழே வர்றது. அதில் என்னென்னா சுப்ரீம் அத்தாரிட்டி இஸ் ஒன்லி அந்த பொதுக்குழு செயற்குழு அவங்க எடுக்கிற முடிவு தான். நான் ஆரம்பித்தேன், நீ ஆரம்பித்தேன், இதெல்லாம் டசன்ட் மேட்டர், இதெல்லாம் அங்கே வராது, சப்ஜெக்டில் கிடையாது. பொதுக்குழு ஏன்னா அது பொது மக்களுக்காக ஜனநாயக பாரத்தில் அதில் தான் நிறுவனர் எனக்கு தான் கூட்டம் கூட்டுறதுக்கான அதிகாரம் இருக்குது அப்படின்னு ராமதாஸ் பலமுறை இல்லை, அதெல்லாம் எடுபடாது, அதெல்லாம் எடுபடாது. எங்கே எடுபடல? அதிமுக எடுபட்டுதா? எடுபடாது. நிறுவனருக்கான எந்த அதிகாரமும் நிறுவனர் இருக்கலாம், பொதுக்குழு சொன்னா தான் நிறுவனர் அப்படி ஆகிடும். ஏன்னா அது பொதுமக்களுக்காக பல லட்சக்கணக்கான மக்களுடைய உரிமைகளை உள்ளடக்கின ஒரு அமைப்பு தான் அரசியல் கட்சி. அந்த அரசியல் கட்சிக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. அந்த ஃபார்மேட்டில் பொதுக்குழு இஸ் சுப்ரீம். பொதுக்குழுவில் முடிவு எடுத்து இவர் தலைவர், கோபால் தான் தலைவர் அப்படின்னா கோபால் தலைவர், அடுத்த வருஷம் கோபால் வேண்டாம் சோமு தான் தலைவர் அப்படின்னு பொதுக்குழு சொல்லிட்டேன்னு அவர் தான் தலைவர். அதுக்கு அடுத்த வருஷம் அவங்க இதை மாற்றுறது, அவங்க தன் குடும்பத்தையே வச்சுக்கிட்டு தக்க வைக்கிறது, தான் பிள்ளையை தான் கொண்டு வர்றது, அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற ஆட்களை கூட வச்சுக்கிடுறது, அந்த மாதிரி செய்கிறதுங்கிறது அது ஜனநாயகம் இல்லை. நண்பர் சோமு ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார். அது இங்கே ஜனநாயக முறைப்படி ஜனநாயக ஆட்சி, ஜனநாயக கோட்பாடை பின்பற்ற ஒரு முறை இந்தியாவை நாம் பின்பற்றினாலும் கூட, ஆனால் நடக்கிறது என்னவோ பெரும்பாலான மாநிலங்களில் காங்கிரஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி அது நடக்கிறது மன்னராட்சி போல தான் நடந்துக்கிட்டு இருக்குது. மன்னராட்சி வேண்டான்னு தான் ஆட்சியில் நிறைய ஆட்சி முறை இருக்கிறது. மன்னராட்சி இருக்கிறது, மக்கள் ஆட்சி இருக்கிறது, எதேச்சதிகார ஆட்சி இருக்கிறது, கம்யூனிஸ்ட் ஆட்சி இருக்கிறது, சர்வாதிகார ஆட்சி இருக்கிறது. எல்லாரும் ஒவ்வொரு நாட்டில் ஒன்று இருக்கு. ஆனால் நாம மட்டும்தான் இந்தியாவில் ஜனநாயகம்னு வச்சுக்கிட்டு மக்களாட்சியும் மன்னராட்சியும் நிறைய இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு ரொம்ப உறுதியான மன்னராட்சி தான் தமிழ்நாட்டில். நானே பலமுறை பயன்படுத்தி. நான் கேட்குறது ஒரு கேள்வி. இப்போது அன்புமணி அவர்கள் தேர்தலை பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிற பேரோட சந்திச்சிடலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி என்டிஏ கூட்டணியாக இருக்கலாம், தனியாக இருக்கலாம், விஜயோட இருக்கலாம், யாரோட, ஏன்னா திமுக எதிர்ப்பு அப்படின்னு மையப்படுத்தினாலும் ஒருவேளை மருத்துவர் ராமதாஸும் தேர்தல் களத்தில் நின்றால் தொண்டர் சொன்ன மாதிரி தொண்டர்கள் அன்புமணி பக்கம், மக்கள் இன்னும் சொல்லப்போன கட்சி நிர்வாகிகள் அன்புமணி பக்கம், தொண்டர்கள் யார் பக்கம் அப்படிங்கிற கேள்வி வரும்போது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஓட்டுகள் எப்படி பிரியும்? அதாவது ஒரு கட்சி என்பது தலைவர் ஒரு இடத்துல இருப்பார், மாவட்டம் தோரத்தில் அங்கங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட பிரதிநிதிகள், அவங்க கண்ட்ரோலில் தான் அந்த மக்கள் தொண்டர்கள்லாம் இருப்பாங்க. ராமதாஸும் அன்புமணியும் அப்பாவும் பிள்ளையும் தான். அது ஒரே மகன். அவர் பலமுறை நான் அப்படி வளர்த்தேன் இப்படி வளர்த்தேன் சொல்றது ரொம்ப உண்மை. அவர் யதார்த்தமாக சொல்றாரு. அது மகன் அதை பிரிந்து தேர்தலை மகன் ஒரு இடத்துல கூட தன்னுடைய தந்தையை விட்டு கொடுத்து பேசலை. இன்னைக்கு நம்ம முழுசா மீட்டிங்கில் அவர் பேசுனது, மற்றவங்க பேசுனது, மற்ற யாரும் கூட பேசலை. ஏகே மணி வரல, ஜிகே மணி வரல, அப்புறம் ஏகே மூர்த்தி அவரும் வரல. அவங்க ரெண்டு பேரும் அவர் கூட இருந்தவங்க தான். அவங்க ரெண்டு பேரும் வரல. ஒரு இடத்துல பேசும்போது சொன்னார், இடையில பூசாரி சாமி சரியாக இருந்தாலும் பூசாரி சரியில்லாததுனால அந்த பிரச்சனைலாம் வந்துட்டுது, எங்களுக்கு எல்லாத்துக்கும் குலசாமியே அவர் தான் அப்படின்னு எல்லாருமே மேடையில் பேசுனவங்க எல்லாருமே பேசுனாங்க. ஆஸ் பர் லா அன்புமணி இஸ் செலக்டட் இன்னைக்கு ஆகிட்டார். இன்னும் அதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி. ராமதாஸ் அவர்கள் மக்கள் லாப்படி அவர் தான், அவர் யாரோட வேணாலும் கூட்டணி வச்சுக்கலாம்
அவர் கையெழுத்து போடுறவங்க எம்எல்ஏ கேண்டிடேட்டாக கூட வந்துடலாம், நான் அதை சொல்லலை. ஆனால் ஓட்டு எப்படி மாறும்? பாட்டாளி மக்கள் கட்சியில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஓட்டு பலம் எப்படி டைவர்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? இந்த வன்னியர் சமுதாயம் வந்து ஒரு 25% ஏறத்தாழ இப்போதைக்கு இது எடுக்கலைனாலும் கூட பழைய கணக்குப்படி பார்த்தா அந்த ரேஷியோவில் பார்த்தா 25% இருக்காங்க. சரி, இன்னைக்கு அதிகப்படியான ஒரு 19-20% இருக்கு. whatever it may be, நீங்க ஒரு டேட்டா சொல்றீங்க. இருக்காங்க. அந்த சமுதாயம் 18-19% அவங்க இருக்காங்க. அவங்க நல்ல ஒரு அவங்க வந்து அந்த சங்கத்தை மேலே ரொம்ப எதிர்பார்ப்போடு தான் இருக்கிறாங்க. ஆனால் ராமதாஸ் அவர்கள் கட்சியை ஃபவுண்டருங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. அவர் வளர்த்த கட்சி தான், அவர் மகன் தான் இவரும். அவங்களுக்குள்ளே உள்ள சில இப்போ ஈகோ பிரச்சனைன்னு கூட நான் சொல்கிறதுக்கு தப்பு இல்லைன்னு எனக்கு தோன்றுறது. ஏன்னா அந்த ஒரு இடத்துல லாஸ்ட்டு பிப்ரவரியிலையோ டிசம்பர்லேயோ நடந்த கூட்டத்தில் தன்னுடைய பேரனை வந்து அதில் சேர்க்கணும்னு சொல்லியிருந்தா அன்றைக்கி யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்துருந்தா அந்த மேட்ரு அப்படியே சால்வ் ஆகிருக்கும். ஆனால் அதில் ரொம்ப உறுதியாக 2 பேரும் இருந்ததுக்கு காரணம் வந்து குடும்ப சூழல். சரி, அன்புமணிகிட்ட இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமும் பொதுக்குழு முழுமனதாக சொல்லியிருக்கு இல்லையா? ஆனால் இங்கே பேசுன நீங்கள் எல்லாருமே ராமதாஸ் அவர்களுடைய பயணம், அவர் எப்படி ஒரு கட்சியை வளர்த்தார் அப்படி நீங்கள் எல்லாருமே சொன்னீங்க. இதெல்லாம் அந்த கட்சியோட தொண்டர்களுக்கும் அந்த சமூகத்துக்கும் இருக்கும்ல. அப்ப அவங்க நினைக்க மாட்டாங்களா, ஒருவேளை ராமதாஸ் போட்டி வேட்பாளர்களை நிறுத்தினார், அது 3வது ஆளா இருந்தா யாரோ எக்ஸ் நிறுத்துவாரா இல்லையான்னு கேட்கிறேன். இது முக்கியமான அந்த கேமுக்குள்ள ராமதாஸ் போவாரா? உங்க கேள்வி ரொம்ப சரியான கேள்வி. நான் கரெக்டா பதில் சொல்றேன். ஒரு தேர்ட் பார்ட்டியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு அன்புமணிக்கு பதிலாக இன்னொருத்தருக்கு இந்த கட்சியை உடைச்சாருன்னா நீங்க கேட்குற கேள்வி ரேஸ் ஆகும். அப்படி இல்லை. மகன் தான் மகனுக்கும் அப்பாவுக்கும் உள்ள சின்ன இஷ்யூ. அப்பாவுக்கு வயசாயிட்டது, 89-90 வயசு ஆகிடுது, 87 வயசு ஆகிவிட்டது. அவரால் செயல்படவும் முடியாது. 87 வயசில் புதுசாக கட்சியை ஆரம்பித்து செயல்பட முடியாது. அதை தொண்டர்களுக்கும் தெரியும். 2ஆம் கட்ட தலைவர்கள் 3ஆம் கட்ட தலைவர்களுக்கு தேர்தல்ல அவர் களமாட முடியும்ல. நீங்க அவர் கட்சி ஆரம்பித்து செயல்படுற விஷயம். ஆனால் சொல்லலாம்ல 26 தேர்தல்ல மருத்துவர் ராமதாஸ் களமிறங்கலாம். சார் களமிறங்கலான்னு எப்படி சார்? என்ன எப்படி எதை வச்சு சொல்றீங்க? இருக்கிற இடத்துல உட்காந்துட்டு பேசிட்டு இருக்க முடியாது இல்லையா டிவியில்? அதுக்கு எவ்வளவு செயல்படணும் சார்? ஒரு கட்சியை ஏற்கனவே இருந்ததில் 95% அவர்கிட்ட வந்தாச்சு. யார்கிட்ட? அன்புமணி ராமதாஸ் வந்து இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிட்டாங்க, சட்டப்படியாக அதை அப்சல்யூட் பண்ணிட்டாங்க. இப்போ அவர்கிட்ட இருக்கிறது இந்த பழைய தலைவர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. தொண்டர்கள் ஐயா அந்த காலத்தில் சேர்ந்தவங்க, பழைய வயசானவங்க எல்லாம் இருக்கு. ஏற்றுக்காம என்ன செய்யும்? அதெல்லாம் ஏற்றுக்கும். இதை தான் ஏற்றுக்கணும். இது சட்டம் தானே, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அதனால தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளலாம், கட்சி நிர்வாகிகள் ஏற்றுக்கொள்ளலாம், அந்த மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். 3வது ஆளாக இருந்தால் இஷ்யூ. இது மகன் அப்பாவுக்கும் பிள்ளைக்கு நாளைக்கு நீங்கள் அவ்வளோ தூரத்துக்கு போகணுன்னு ஒரு சார் நான் ஒரு 15 நாள் டைம், 15 நாளாக 1 மாதத்துக்குள்ள 2 பேரும் சேர்ந்துருவாங்கன்னு தான் நான் என் உள்மனசு சொல்கிறது. ஏன் உள்மனசு என்ன சொல்றது? எதனால அந்த 15 நாள்? அதுக்கு இடையில ஏதாவது இல்லை, அதுக்கு அப்பாவும் மகனும் தானே சார். வீட்டில் சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டால் மாறி இல்லை, சண்டை தான். ஆனால் என்ன முடிவுக்கு வருவாங்கன்னா, இனிமேல் எல்லாம் ஆகி போச்சு, மகன் தானே 4 பேர் இப்போ என்ன பண்ண போறீங்க? நீங்கள் என்ன பண்ண முடியும்? நம்ம கட்சியெல்லாம் ஆரம்பித்து தனியாக ஒரு இயக்கத்தை வச்சுலாம் நீங்கள் ஆரம்பித்த கட்சி மகன்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் இன்னொரு கட்சி எப்படி ஆரம்பிக்க முடியும்? அது எப்படி? மகன் குறித்து என்னென்ன வார்த்தை பிரயோகங்களை எல்லாம் மருத்துவர் ராமதாஸ் செய்தாரு, நீங்க ராமதாஸ் என்கிற பெயரையே பயன்படுத்தக்கூடாது அப்படியெல்லாம் சொன்னாரு சார். நீக்கல. அது எப்போ சொன்னாருன்னா, எனக்கு அப்புறம் வந்து நீதானே அப்படிங்கறது சொல்லிட்டாரு. அவர் என்ன சொன்னாரு? அதுல திடமா இருக்கிறாரு. இல்ல, மருத்துவர் ராமதாஸ் சொன்னது என்ன? போன தேர்தலில் நான் வந்து சொன்ன பேச்சை நீ கேட்கல, நான் பாஜக கூட கூட்டணி வைக்க வேண்டாம்னு சொன்னா நீ கூட்டணி வச்ச. இந்த முறையும் அப்படித்தானே நடக்க போகுதுன்னு சொல்றாங்க. இல்ல, அவர் சொன்னது அதனால நான் சொன்னபடி நீ கேட்கல, அதனால இந்த தேர்தலை நான் தான் டிசைட் பண்ணுவேன். இதுதான் அங்க பாயிண்ட். இந்த முறை அன்புமணியினுடைய விருப்பப்படி தானே கூட்டணி வைக்க போறாங்க. இல்ல, இப்ப பிரிஞ்சாச்சு இல்ல. சரி, இப்ப பிரிஞ்சு அன்புமணியுடைய விருப்பப்படி ஒரு கூட்டணி வைத்தால், பிரியதுக்கு முன்னால அவர் நிலைப்பாடு என்ன? இந்த தடவை நெகோசியேஷன்ல நான் தான் பேசுவேன், நான் தான் டிசைட் பண்ணுவேன், நீ போன தடவை பேசுறது சரியில்லை. மகன் மேல அவர் வைக்க மெயின் குற்றச்சாட்டு. இதுக்கெல்லாம் ஒத்துக்குவாரா அன்புமணி? அது இனிமே நடக்காது. அப்போ ராமதாஸ் எந்த பவரும் இல்லை, அவர் எதுவுமே செய்ய மாட்டாரு. பவர் கிடையாது அவர்கிட்ட, மக்களை சந்திக்க மாட்டாரு. நோ பவர். அவர் இன்னொரு அணிக்கு ஆதரவு கொடுத்தால் அது சிம்பத்தி தான், அது சென்டிமெண்ட் தான், சிம்பத்தி தான். சிம்பத்தி டாக்டர் ராமதாஸ் பிரச்சனை சொல்லியிருக்காரு. அவர் ராமதாஸ் ஒரு 10 கேண்டிடேட்டை விடுறாரு வட தமிழகத்துல மட்டும்.
சார் அது யாருக்கு எதிராக அது எதை வச்சு விடுவாரு? இண்டிவிஜுவலாக வச்சு விடுவாரா, பார்ட்டி ஃபார்ம் பண்ணுவாருன்னு சொல்றீங்களா, கேட்குறீங்களா? சார் இப்போ எந்த பார்ட்டிட்டையும் சின்னம் இல்லை. சார் இதான் பாட்டாளி மக்கள் கட்சி. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வேட்பாளராக இருக்கலாம், ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சின்னம் இருக்குல்ல, அந்த ஐடென்டிட்டி இப்போ எல்லாமே தேர்தல் ஆணையத்தால் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? யார்ட்டையுமே சின்னம் இல்லாமல் இருக்காங்க. மதிமுக சின்னம் இல்லாமல் இருக்கு. இது ஒரு சுயேட்சை சின்னத்தில் ராமதாஸ் ஆதரவு பெற்றவர் நிக்கலாமே. அப்படியெல்லாம் முயற்சி பண்ண மாட்டாருன்னு ஏன் எதன் அடிப்படையில் சொன்னால், தன் மகன் அப்படின்னு திரும்ப திரும்ப எதிராகவே பேச மாட்டார், அப்படின்னா பேசியிருக்கவே மாட்டார். அவர் இன்னைக்கு கூட பேசினதுல தன் மகனுக்கு அரசியல் தெரியாது, தலைமை தெரியாது, இதெல்லாம் என்னென்ன ஒரு தலைவரை கட்டமைக்கணும்னு என்னென்ன விமர்சனங்கள் வைக்கக்கூடாதோ அத்தனை விமர்சனங்களையும் அன்புமணி மீது வைத்து விட்டார். எல்லா மனிதர்களுக்குமே சிறப்பான செயல்பாடும் இருக்கும், சில சிறப்பு குறைந்த செயல்பாடுகளும் இருக்கும், குறை சொல்லக்கூடிய செயல்பாடுகளும் இருக்கும். அது அன்புமணிக்கு இருக்கும். அது வீட்டில் பார்த்துருப்பார்ல, குழந்தையிலிருந்து வளர்த்தவர் அவர் தானே. வீட்டில் பார்க்கலாம். இல்ல அதுல குறைகளை மட்டும் நோட் பண்ணி அவர் சில இது விஷயங்களை அவர் சொல்லியிருக்காரு. சொல்லலாமா? ஆனா மகன் தானே சார், மகன் தாப்பன்னு சொல்லலையே, இன்னி வரைக்கும் சொல்லலையே. எங்க அப்பா வார்த்தை சொல்ல பொது வெளியில சொல்லலாமா? ஒரு அரசியல் தலைவர், மத்திய அமைச்சர், வயசு ஏஜ் ஆயிட்டு சார். தொடர்ந்து பேசுவோம். அவர் டபுள் போனஸ்ல இருக்காரு சார். சரி, நம்ம தொடர்ந்து பேசுவோம்.